வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் பியூட்டி ஹேர். நான் தான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிளினிக் ப்ளஸ் நரிஷிங் ஹேர் ஆயில் இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 ml பேக்கேஜ். இதோட ப்ரைஸ் வந்து 45 rupees இன் இந்தியன் மணி. இது எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை பற்றின ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஐ எம் ஸோ சாரி. நான் வந்து இதை டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் நான் வந்து இதோட ரிவ்யூ போட மறந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 80% நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்களோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கோகோனட் ஆயில் ஒரு ஆல்மண்ட் ஆயில் வாட் எவர் யூ யூஸ், நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இதோட இன்னொரு மேஜரான யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி வந்து டேங்கிள்டாக இருக்குது, அதாவது சிக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிக்க எடுத்துக்கலாம். பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ லூப்ரிகேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு மேஜர் பார்ட் வந்து மினரல் ஆயில் தான் இருக்குது. ஸோ மினரல் ஆயிலோட மேஜர் யூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முடியில் இருக்கிற சிக் எடுக்கிறதுக்கு, உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் வந்து மினரல் ஆயிலுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இதோட மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் கோகனட் ஆயிலுக்கு இது ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் தோ இதில் வந்து வித் குட்னஸ் ஆஃப் கோகனட் ஆயில் மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து அரௌண்ட் 6% மட்டும்தான் இதில் வந்து கோகனட் ஆயில் இருக்குது. ஏன்னா நீங்கள் கோகனட் ஆயிலோ இல்லை விளக்கெண்ணையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடி ஹீட் இறங்கும். அண்ட் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கோகனட் ஆயில் அண்ட் விளக்கெண்ணெய்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் ஸ்டில் அப்போ நான் ஏன் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மேஜர் பெனிஃபிட்ஸ் இதுக்கும் சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் என்ன தான் சென்சிட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இது க்ரியேட் பண்ணாது. லைக் ஒரு ஹேர் இரிட்டேஷனோ இல்லை டேண்ட்ரஃபோ ஆயிலி ஸ்கேல்ப்பு, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இது க்ரியேட் பண்ணாது. அது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் வந்து இது வந்து ஒரு டெம்ப்ரரியாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோ. லைக் ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ண மாதிரியே உங்களோட ஹேரை வந்து க்ரீஸியாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இது வந்து பேம்பர் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 rupees தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல சீரம் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஹேர் ஆயிலாக ஒரு ஹேரை வால்யூம்னஸ் ஆக்கிறதுக்கோ இல்லை உங்களோட ஹேர் வந்து மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு இல்லைனா ஸோ வேறு ஏதாவது உங்களோட ஹேர் கன்சர்னுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது வந்து சீரியஸாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நார்மலாக உங்களோட ஹேருக்கு வந்து சிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக சிக்கெல்லாம் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து க்ரீஸியாக இல்லாததுனால நீங்கள் வந்து உங்களோட ஹேர் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ரிவ்யூ நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இது நான் வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வந்து என்னோடய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேரு, ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரை. எனக்கு வந்து கேட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக மாய்ஸ்சர் பண்ணும். பட் ஆனால் இம்மீடியட்டாக நான் வந்து மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு நான் வந்து பைக்கில் வெளில போகிறேன் இல்லை ஒரு 1 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி என்னோடய ஹேர் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் தேவையில்லாமல் இதுக்கு நான் வந்து திருப்பி யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃப்ரிஸ்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து இது வாங்க தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது இல்லைனா காம்பினேஷன் ஸ்கேல்ப் அப்படின்ற டைமில் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then is bye from Abhi. Tata.